Welcome to part 2 video of our free share market course. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா free share market course ஓட complete part by part வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க புதுசுனா பெஸ்ட் ஷேர் புரோக்கரை சூஸ் பண்றதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பர்சனலா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சைன் அப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னங்கிறத கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 4 பில்லர்ஸை இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஏன் பில்லர்ஸ்ன்னு சொல்கிறேன்னா 4 தூண் இல்லைன்னா ஒரு பில்டிங் நிற்காதுங்கிற மாதிரி இந்த 4 விஷயத்தை பற்றி நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலைன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். கிளாரிட்டியாக கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி, செகண்ட் இன்ஃப்ளேஷன், தேர்ட் சேவிங்ஸ், ஃபோர்த் இன்வெஸ்ட்மெண்ட். மணியையும் சேவிங்ஸையும் பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே மணியை பற்றி தெரியும், சேவிங்ஸை பற்றி தெரியும். ஆனால் இன்ஃப்ளேஷனையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 4 விஷயத்தில் ஃபஸ்ட்டு நாம் மணியை பற்றி பார்த்துடலாம். இப்போதான் நம்ம வந்து பணத்தை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஜிபே கூட வந்துருச்சு. இப்போ வந்து ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் பணத்தை, இல்லைனா வந்து கேஷாக கொடுத்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காய்கறி வந்து உற்பத்தி பண்ணுறாருன்னா இன்னொருத்தர் அரிசி உற்பத்தி பண்ணுறாருன்னா அரிசி வந்து காய்கறி உற்பத்தி பண்ணுறவருக்கு தேவைப்படும். ஸோ அரிசியை இவர்கிட்ட வாங்கிக்கிட்டு காய்கறியை அந்த அரிசி உற்பத்தி பண்ணுறவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாரு. எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு அவருக்கு தேவையான பொருளை கொடுத்துருவாங்க. இப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் முறையில் தான் அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டங்களில் எப்படி ஆனிச்சுன்னா கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. கோல்டை வந்து ஒரு கரன்சி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கோல்டில் பல பிரச்சனைகள், அதாவது திருட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததுனால மணிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி வர காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸ் கூட வருங்கிறாங்க. கிரிப்டோ இன்ன வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயமும் இப்போதைக்கு இந்தியாவில் கிடையாது. ரெகுலேட் பண்ணதுக்கு அப்புறம் வேணால் அதெல்லாம் யோசிக்கலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் ஓவர்வாக தெரிஞ்சுங்க இதெல்லாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மணியோட எவல்யூஷன் இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஃப்ளேஷனுங்கிறது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனை பண்ணுது. இந்தியாவில் அதிகமாகவே இப்போ ரீசெண்ட் டயத்தில் பண்ணிக்கிட்டு வருது. ஆனால் ஃபியூச்சரில் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு குறையுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. முதல்ல இன்ஃப்ளேஷனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வச்சிருக்க பணத்தோட மதிப்பு வந்து வருஷம் குறைஞ்சிக்கிட்டு வருது. மதிப்பு தான் குறையதே தவிர பணம் வந்து காணாமல் போயிடாது. நம்ம 100 ரூபான்னு வச்சிருக்கோம்னா 100 ரூபா தான். ஆனால் அந்த 100 ரூபாயோட மதிப்புன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கக்கூடிய விஷயம் 10 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்க முடியாது. அந்த பொருள் 500 ரூபான்னு சொல்லுவாங்க விலை. அப்போ என்ன ஆகுது? அந்த பணம் காணாமல் போயிடுச்சா? 100 ரூபாங்கிறது என்ன 98 ரூபா 97 ரூபான்னு குறைஞ்சிருச்சா? அப்படி ஒன்றும் குறையல. ஆனால் அந்த பணத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை வந்து குறைஞ்சிருச்சு. அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்றது. சிம்பிளா புரியணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? டேட்டா படி நம்ம இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் 4 to 10% இருக்கு. ஆவரேஜாக 6% மெயின்டைன் ஆகுது. கொரோனா டயத்தில் ரொம்ப அதிகமாகவே இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதிகபட்சமாக 10% இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்தால் என்ன நடக்குங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 100 ரூபா வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் அடுத்த வருஷம் 110 ரூபா தான் வாங்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 120 ரூபா தான் வாங்கலாம். இப்படியே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்னால 10 வருஷத்துல 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின பொருள் 10 வருஷம் கழிச்சு 200 ரூபா இருந்தால் தான் வாங்கலாங்கிற மாதிரி ஆயிடுது. பாதியா வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பை வந்து அந்த பணம் வந்து இழந்துருது. இதுதான் இன்ஃப்ளேஷன். கிளியராக புரிஞ்சுங்க. தென் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிறது, எஃப்டிஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாரும் போடுவாங்க, ரெக்கரிங் டெபாசிட் போடுவாங்க, இல்லை சிட் ஃபண்ட்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேவிங்ஸ் இருக்கு. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணணும்னா நம்ம பண்ணுற அந்த சேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேங்க்கு, இந்த ஹோம் வீட்லேயே வச்சு உண்டியலில் சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கு இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு சேவிங்ஸ் எந்த விதத்துலையும் உதவாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உதவக்கூடிய ஒரே விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இது நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். அந்த சில பேருக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட், கோல்டு, இந்த 2 விஷயத்தை தவிர
இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பயம் மட்டும் தான் நிறைய பேருக்கு இருக்கே தவிர ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட் தான் உலகத்திலே தலை சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை விட ரியல் எஸ்டேட் தான் நிறைய ரிட்டர்ன் கொடுக்கும், நான் ஒரு லேண்ட் வாங்கி வச்சேன் 10 வருஷத்துல அது வந்து 10 மடங்கு விலை ஏறிடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு லேண்ட் வாங்கி வைக்கிறீங்கன்னா அந்த லேண்ட்ல இருந்து பிரைஸ் அப்ரிசியேஷன் மட்டும் தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு எக்ஸாம்பிள் சொல்றோம், ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு வேணா அந்த ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு போகலாம், 2000 ரூபாய்க்கு போகலாம், டபுள் ஆகலாம், இல்லை 10 மடங்கு கூட ஏறலாம்னு வச்சுக்கோமே, எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் அப்ரிசியேஷனும் இருக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குற கம்பெனி 200, 300, 1000 போகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க சம்பாதிக்கிறத, ஒரு கம்பெனி சம்பாதிக்கிறத டிவிடெண்டாக பிரித்து கொடுப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அதுலேயும் ஒரு இன்கம் வரும். சில நேரத்தில் ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா போனஸாக கொடுப்பாங்க. இந்த மாதிரினா பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வே ஆஃப் இன்கம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. சேஃப்டியாக பண்ணுற வழிகளும் இருக்குது. அன்சேஃப்டியாக போய் நிறையா தேவையில்லாத கம்பெனியில் மாட்டிக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளாரிட்டியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் இன்னமும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு வர மாட்டாங்க? இப்போ தான் வந்து யங் ஜென்ரேஷன் ஷேர் மார்க்கெட்டை பற்றியே திங்க் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு ரெவல்யூஷனாகவே மாறி இருக்கே தவிர முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குஜராத்திஸ் தான் நிறையா பண்ணுவாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமான ஷேர் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர் இருக்கிறது குஜராத் தான். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றின அவேர்னஸ் நிறையா இருக்கும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிக பிஸ்னஸ் மேன் உள்ள ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் தான். நம்ம ஊரில் போய் வேலைக்கு போகணும் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வந்து என்ன தொழில் பண்ணலான்னு நிற்பாங்க. நம்மனா எந்த அளவுக்கு பின்தங்கி இப்போதான் முன்னேறி வந்துகிட்டு இருக்கோங்கிறத நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் நம்ம முன்னேறி இருக்கோம். ஆனால் இந்த பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்திஸ் அண்ட் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க. இன்னமும் அவங்க தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் உள்ளே வரமாட்டாங்க? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய பணக்காரங்களும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய ஆட்களை. அவங்கன்னா என்னன்னா நம்மளோட ஃபியரை வந்து தூண்டுற மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குங்கிறனால நம்மளை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. இதனால நிறைய பேருக்கு வந்து பேனிக்கை கிரியேட் ஆகி இதை பற்றி உள்ளே தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட மாட்டாங்க. உள்ளே வந்தாலும் சீக்கிரமாக வெளியே போயிடுறாங்க. இதுக்கு வந்து நம்மளும் ஒரு விதத்தில் காரணம், அவங்களும் ஒரு விதத்தில் காரணமாயிடுறாங்க. ஸோ இதை வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிய வச்சுட்டா அவங்களால சம்பாதிக்க முடியாது. புரியுதுல? நான் சொல்றது என்னன்னா இந்த 4 ஃபேக்டர், 4 விஷயத்துல ஷேர் மார்க்கெட் தான் அதிகபட்சமான ரிட்டர்ன். ஆனால் இதை வந்து எல்லாருக்கும் புரிய வச்சுட்டா அவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு பெரிய கம்பெனியோ இல்லை பெரிய பெரிய ஆட்களோ எப்படி சம்பாதிக்க முடியும்? அதனால தான் ஷேர் மார்க்கெட் இன்னமும் கிரேயாவே இருக்கு. கிளாரிட்டியாக புரியாமலேயே ஒரு புரியாத புதிர் மாதிரியே போறதுக்கு காரணம் அவங்களால சம்பாதிக்க முடியாது, பணக்காரங்களால சம்பாதிக்க முடியாதுங்கிறனால தான். ஸோ இதை இப்போ எவ்வளோ யங் ஜென்ரேஷன் அதை பீட் பண்ணி வராங்க, கற்றுக்கிட்டு வராங்க. பார்ப்போம் எப்படி ஃபியூச்சரில் இருந்து ஷேர் மார்க்கெட் இருக்க போகுது. இந்த உலகம் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி வந்து முன்னேறுங்கிறது ஃபியூச்சரில் தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த 4 தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், கோல்டு அண்ட் பாண்ட்ஸ். இதில் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து ஷேர் மார்க்கெட், தென் ரியல் எஸ்டேட், தென் கோல்டு. நம்ம வாங்குற தங்க நகைகள் எல்லாத்தையும், தங்க கட்டிகள் எதாவது சொல்கிறோம்ல, டிஜிட்டல் கோல்டு வாங்குறோம், சாவரின் கோல்டு பாண்டுன்னு இருக்கு. இந்த மாதிரி தங்கத்தை நம்ம முதலீடு பண்றதுனா கோல்டு. பாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாண்டு இருக்கு, பிரைவேட் பாண்டு இருக்கு. எல்லாத்தையும் இன்டெப்தா டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிளாரிட்டியா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல ஏன் சேவிங்ஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியங்கிறத கிளாரிட்டியா பார்க்கலாம். தேங்க்யூ.